வேலூர் மாவட்ட தாவேக நிர்வாகிகள் சந்திப்பில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், போட்டித் தேர்வு பாடத்திட்டங்களில் மாற்றம், பாடத்திட்டத்தில் அடிப்படை அரசியல், அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு சுகாதாரமான கழிப்பறை போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்த நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழகத்தில் கொடுப்பேன்னு சொல்லி அவர் சொல்றது எந்த விதத்திலையுமே சாத்தியமான விஷயமாக கிடையாதுங்க. ஏன்னு சொன்னோம்னா அவருடைய அமைப்பு இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஊர் கிராமத்து வாரி இப்போ வரைக்கும் போய் சேரலிங்க. அப்புறம் ஊழல் இல்லாத விஷயம்னா எந்த ஒரு அரசாங்க அலுவலகம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்ம அங்கே போய் நம்ம ஒன்று ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணினா தான் நம்மளுடைய விஷயத்தையே அவங்ககிட்ட சொல்ல வர முடியுதுங்க. எங்கே போனாலும் எது செஞ்சாலும் பிடிச்சாலும் அது பெண்டிங் ஆகிட்டே இருக்குது. ஒரு பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்டிங் ஒரு விஷயம் நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெண்டிங் ஆச்சுன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னா உடனே செஞ்சு தருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் ஊழல் அதிகமாக இருக்குதுங்க. அதனால இவர் ஊழல் இல்லாத விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறதாங்க இன்னத்த சூழ்நிலைகளில் எந்த விதத்திலும் சாத்தியம் கிடையாதுங்க. இப்போ அரசு பள்ளிகளை மூடப்பட்ட கதவுகளுடைய கூடிய கழிப்பறைகள் இருக்கு வேண்டும் அவர் சொல்லியிருக்கிறது எப்படின்னா, ஒரு சில பக்கம் ஏதாவது தவறுதலா ஏதாவது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் எல்லா பக்கமும் இப்படி ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லா பக்கம் மூடப்பட்ட கதவுகளும் கூடிய கழிப்பறை தான் இருக்குதுங்க. கண்டிப்பா விஜய் பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோங்க சார். தமிழகத்துக்கு ஒரு இருக்கிற ஆட்சியே இல்லாம புதியதொரு ஆட்சி அமையணும்னு நாங்க விரும்புறோம். எல்லாருமே விரும்புறோம், பெண்கள் அனைவருமே விரும்புறோம். விஜய் வர்றதை நாங்க வரவேற்கிறோம் சார். இந்த திட்டம் எல்லாருமே அவர் வந்தா செயல்படுத்துவாருங்கிறத நாங்க நம்புறோம். எல்லாருமே ஒருத்தர் ஒரு இது சொல்லிட்டு தான் இருக்காங்க. புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமே என்னங்கிறீங்க? எல்லாருமே ஒரு ஆட்சிக்கு ஒன்று சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க எந்த டைம் என்ன பண்றாருன்னு சொல்லி. இது சின்ன இது கண்டிப்பா இது வாய்ப்பு இருக்குங்க. எவ்வளவு பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இவர் சொல்ற நடைமுறையான விஷயத்த மட்டும்தான் சொல்றாருங்க. அதனால அது கண்டிப்பா நடைமுறை சாத்தியம் தாங்க. ஒரு டைம் தான் வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்களே டிவி கேக்கு என்னங்கிறீங்க? நாங்க இப்ப எங்க குழந்தையெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குது. எங்களுக்கு இருக்கிறதுக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லை. நாங்க வாடகை வீட்டில் தான் இத்தனை வருஷமா இருக்கிறோம். நாங்க ஆட்சிக்கு யார் வந்தாலுமே எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கணும். எங்க மக்கள் குறைய கொஞ்சம் அவங்க தீர்க்கணும். விஜய் வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா எங்களுக்கு உதவி பண்ணணும். அது எல்லாருமே சொல்றதாங்க. வந்தாதான் தெரியும், வந்தாதான் என்ன பண்றாரு என்னன்றது தெரியும். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். சாத்தியம் அதெல்லாம் பாசிபிள் கம்மி தான். பார்த்தாதான் தெரியும், பார்த்தாதான் தெரியும். மக்கள் குரல் பகுதியில் கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.